மரியாவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தவக்காலத்தினுடைய 5வது வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கிறோம். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை நம்பி வந்த யூதர்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் உண்மையில் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். அது தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம், இது இஸ்ரவேல் மக்கள் தங்களை நாங்கள் ஆபிரகாமுடைய வழித்தோன்றல்கள், ஆபிரகாம் இவர் தந்தை என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், உங்களுக்கு ஆபிரகாம் தந்தை என்றால் நீங்கள் இந்த ஆபிரகாமை போல நீங்களும் நம்பிக்கையினால் உந்தப்பட்டு நம்பிக்கை நிறைந்த செயல்பாடுகள் உங்களில் இருக்கும். ஆனால் உங்கள்ட்ட நம்பிக்கையும் கிடையாது, அதற்கான செயல்பாடுகளும் கிடையாது. எனவே நீங்கள் ஆபிரகாமுடைய மக்கள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஆபிரகாம் உங்களுக்கு தந்தை எல்லாம் கிடையாது என்று சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நற்செய்தி வாசகத்தின் தொடக்கத்தில் நான் சொன்னது போல இயேசுவை நம்பி வந்த சீடர்களை பார்த்து இயேசு சொன்னது, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் உண்மையிலேயே என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் என்னை நம்பி விட்டீர்கள், நம்பி வந்திருக்கிறீர்கள், எனவே நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்றெல்லாம் இயேசு சொல்லல. மாறாக என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை கடைபிடிக்கின்ற பொழுதுதான் நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நான் திருமுழுக்கு பெற்று விட்டேன், ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகிறேன், ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்கிறேன், திருவுரைத்து வாசிக்கிறேன். அதனால நான் கிறிஸ்தவன் என்று நாம் ஒருபோதும் சொல்ல முடியாது. இறை வார்த்தையை நாம் கேட்டு அதை கடைபிடிக்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு நினைவுபடுத்துகிறார். எனவே உண்மையான இயேசுவின் சீடர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கு பெற்றவர்கள் மட்டும் கிடையாது, இறை வார்த்தையை கேட்கக்கூடிய நபர்கள் மட்டும் கிடையாது. மாறாக இறை வார்த்தையை வாழ்க்கையில் வாழ்பவர்கள், கடைபிடிப்பவர்கள், செயல்படுத்துபவர்கள். எனவே இறை வார்த்தையை வாழ்வாக்கி அதன் வழியாக நற்காரியங்கள் பல நாம் செய்வோம். இறைவன் இந்த நாளிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you.